ஹாய், என்ன பேசணும்? இது வந்து நான் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். கே கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி எனக்கு போயம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியெல்லாம் கொஞ்சம் டார்க்காக எழுத பிடிக்கும். ஆனால் சினிமாவில் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததில்லை. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் மூலமாக அவன் ஃபர்ஸ்ட் வேர்டே வந்து ஒரு கொலைகாரன் வந்து கலையா பார்க்குறான், அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னா சத்தியமா எழுத முடியாது அப்படின்னா. அப்புறமா வந்து ஊர்ல வந்து என்னோட மாமா வந்து ஆக்சுவலி ஒரு ரவுடி. இப்போ இல்லை, அவரை கொண்டுட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆக்சுவலி சின்ன வயசுல மட்டும் மெமரிஸ்லாம் வேகா இருக்குது. ஃபேமிலி வந்து ஒரு ஹிட்மேனால வந்து அந்த ஃபேமிலியில உள்ள விமன் என்னென்ன வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது. ஸோ எனக்கு அங்கிருந்து லைன்ஸ் வந்து வருதா அப்படின்னு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேருந்து எழுதினது தான் இந்த பாட்டு. எனக்கு கேயோட ஒர்க் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னும் நிறைய இந்த டீமோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான். தேங்க்ஸ். வணக்கம். இந்த படத்தோட விஷுவல் பற்றி சொல்லணும்னா அது ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது விண்டேஜ் லுக் வேணும், அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் கேமரா எல்லாமே ரெடி பண்ணி ஸோ அது ப்ராப்பராக டைரக்டர் ராகுலும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் விஷுவலாக கொண்டு வரலான்றது தான் ஐடியா. ஸோ அது ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஃபார் இத்தனை பேர் வருவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை. ஓகே, பயமறியா பிரம்மை. சரி, சாரி, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது அப்படி தான் இருக்கும். பயமறியா பிரம்மை ஸ்டார்ட் ஆனது வந்து ஆக்சுவலாக கபாலி கிட்ட வந்து நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், 8th ஃப்ரெண்ட்ஸு. பட்ஜெட் பேசிட்டாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னு சொல்லுவாங்களே, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட்டுக்கு 100 கோடி ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போய் கையில் கொடுப்பாரு. அதுதான் நம்ம ராகுல் கபாலி. அதனால படம் சிறப்பாக வந்திருக்கு. ஆஸ் அ டைரக்டர் இவர் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு என்னோட வாழ்த்துறேன். ஜேடி வேற பக்கமாக உட்காந்துருவாரு. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் ப்ரெஸ் டு சப்போர்ட் ஹியர். கேம் ஹியர் டு சப்போர்ட் பயமறியா பிரம்மை. இந்த படம் பற்றி நிறையா சொல்லலாம். ஏன்னா 2022 இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும், ராகுல் அண்ணா ஆகட்டும், அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, இல்லை சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமாட்டோகிராஃபர் ஆங்கிளாக இருக்கட்டும், ராகுல் அண்ணா சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், கொஞ்சம் நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது கரெக்டாக வருமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா, நம்ம அவ்வளோவா நடிக்க தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் அண்ணா நல்லா முடியவேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர் மாதிரி அவங்க பழகல, எல்லாமே ஒரு ஃபேமிலி, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நான் ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ பண்ண இது நீ இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜோடி அண்ணா, ராகுல் அண்ணா, ஃபார் பிரவீன் அண்ணா, நந்தா அண்ணா, குரு சோமசுந்தரம் சார். அவர் நிறைய படத்துல பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர், எப்படி இப்படி நடிக்கிறாரு, நம்மளால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பயரா இருக்கேன். அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்துல பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம், சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினைச்சு ஸோ நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான், நீங்க தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here on this very special occasion. Congrats to all of us, எங்களோட entire teamக்கு, especially Rahul and JD. நான் இந்த படத்துல இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயம்தான். கண்டிப்பா நீங்க இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களாலேயும் உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஒரு
ஓஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வர்றது வந்து அவ்வளோ யூஸ்வலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன்னா. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்திருந்தார் டைரக்டர் ராகுல். ஹீஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். டெஃபினட்டாக ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ I sincerely ask all of you to support us, and also on a personal note, இன்னைக்கு மார்னிங் தான் இந்த an album ஓட மிக்ஸ் முடிச்சேன், and I was listening to it and it was actually very nice. என்னோட ஒர்க் இருந்தாலும் I was really enjoying it, and thanks Rahul for making me a part of this film. And I would like to take this opportunity in the stage and Bhaimariya Brahmayoda trailer launch event. I wanted to, another thought came to my mind today because நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. I've been doing other language films and I've not had the opportunity to the usual people meet பண்ணதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்றேன். So at this point I would like to place on record I'm rethinking back where I started my career as a music composer. With the film Yudham Sir, and I sincerely express my gratitude to Director Mishkin for that, and I'm happy to make this stage, to place it on record in the Visheta. Thank you everybody, thank you, and thanks for your support. Thank you. பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடிக்கடி மீட் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது. அது உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பைமரியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்லு கீர்த்தி என்னன்னா, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணேன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 minutes 6 minutes நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது, ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கள் எல்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவர் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன், ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் நான் டீசர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். நிஷாந்த் இல்லை விஸ்வாந்த். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பைமரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போது பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு
யூஸ்வலா உள்ள தமிழ் மூவில வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரை அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படிச்சு முடிச்ச உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டா பண்ணேன். சட்டில்டா பண்ணும்போது அவர் சொன்னாரு, விஸ்வன் சார் நாங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டது வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியை நீங்க தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே ஒன் நான் அந்த ஷார்ட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே ஒன் அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. டே ஒன் நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக் நான் ஓகே பண்ணிடுவேன். எந்த ஷாட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம் ஒரு செட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு 5.5 minutes கட் சொன்னாரு. சிங்கிள் டேக்ல எடுத்தாங்க அந்த ஷாட். 5.5 minutes முடிச்ச உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டேரக்டர் கிட்ட போனா சூப்பரா இருந்துச்சு விஷயம் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹாப்பி. சோமன் அப்படியும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்பவுமே வந்து 1 or 2, 3 டேக்ஸ் வந்து எப்பவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும்போது இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ சோமன் நான் ஒன் மோர் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 minutes அடுத்து ஒரு டேக் பண்றோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. ஒன் மோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னன்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேற ஒரு லொகேஷன் போற பொழுது அவ்வளவுதான் அந்த சீன் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட் தான். டைமிங் வந்து 15 minutes சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி. ரீசன் என்னன்னா அவர் ஒரு டேக்கல் லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு. நான் மார்னிங் 9 o'clock 9:30 ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு, ஹாப்பியா அடுத்த ஷாட்டுக்கு வரும்போது லொகேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா எடுத்தாங்க. 15 minutes சிங்கிள் டேக்ல அதை பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமால ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி பைக்லயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்துல ஒரு பெயிண்டிங்கா அழகா எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குருவண்ணா சிங்கிள் டேக்ல எந்த விஷயத்தையும் லேஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்ல உலகமே பேசுற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் டிராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சது. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்று விழா நாயகன் கே. வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார், கலக்கிருக்கீங்க. மியூசிக் சூப்பரா இருந்தது, உங்க சாங் டிஃபரெண்டா இருந்தது. நான் யுத்தம் சொல்லி உங்க ஃபேன், அதே படத்துல நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்க வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்க எழுத்துக்கள் மூலமா இருக்குங்க. தேங்க்யூ, மகிழ்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனுங்க, ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் இது ஒரு ஃபேமிலி தான், அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்கு இந்த ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் ஜெனியாக சொல்லணுமா? ஸோ நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 year முன்னாடியே வந்து நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணியிருந்தோம். நந்தா ப்ரோ, பிரவீன் ப்ரோ எல்லாரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அதில் தான் இன்ட்ரோ ஆனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு. முடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஸோ எங்கள் கடமையை முடிச்சிட்டோம், உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம். உங்களோட வரவேற்பை பொறுத்து தான் எங்களோட அடுத்த படைப்புகள். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிழல், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. உங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணாரு, இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதான் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டோட போனதில்லை. ஸோ ஒரு டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும், எங்களோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை ரேப் பண்ண முடியும் இந்த ஐடியாவோட எடுத்த ஒரு படம் தான் இது. ஸோ மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய ரொம்ப இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அவங்கள ரொம்ப இன்சர்ட் பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக. அண்ட் எல்லாரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள்னு சொல்லக்கூடாது, தவறான விஷயம் தான். வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டோட இந்த படத்தை போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போதான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில் லைஃப் டைம். எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமா மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சது, பார்த்தீங்களா எல்லாரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் இப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணாரு, இதுமே ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இன்னும் மூணாரில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னு. இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கீங்க? உங்கள் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். என்ன அது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, ஸ்கிரிப்ட் புரட்டு இவ்வளோ ரத்தம் இருக்கு. இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஆன்சைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே சிங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அதில் நடிக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆஸ்தான மிஸ்ஆன்சைன் ஆக்டர் நான் தான். ஒரு பீரியடில் மிஸ்ஆன்சைன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு.
அந்த ஃபிலிம் வந்து 16mm ஃபிலிம். ஸோ அந்த 5 மினிட்ஸ்ல ஒரே படம் எடுத்துடணும், 5 மினிட்ஸ் படம், கட் எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணா கூட அவங்களை அப்படியே கூட்டி எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ் ஆன் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜா நிறைய எல்லா படங்களும் அந்த பண்ண 2 படங்கள்ல அரண்யகாண்டத்துல நிறைய லாங் ஷார்ட் இருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும் எஸ்பெஷலி த டிஓபி நந்தாண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர், ஸோ அதனால அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்றதுல. இந்த படத்துல வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு, அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகரா அவர் மென்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்க என்கிட்ட கேட்பாங்க, அண்ணன் ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க. என்னைய நான் சொல்லுவேன், தொப்பு போட்டா அப்பாவசம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். இது கேலியா சொல்லல, சீரியஸா சொல்றேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுல லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியா கொண்டு செல்லணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எப்போ ரிலீஸ்னே சொல்லல நீங்க. நாளைக்கு சொல்லிடுதானே, நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சார், பயம் அறியாம இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே, அது என்ன பயம் அறியா பிரம்மை? பயமறியா பிரம்மை வந்து ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வன், ஒரு கபாலி நடிச்சாரு கபாலி. நீங்க ராகுல் கபாலினா அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நானு அது ஒரு பெரிய கதை, ஒன்னும் கத்துக்காதனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல இல்ல அது ஒரு பெரிய கதை. அது நான் ஆக்சுவலா இந்த ஜேர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜேர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார், இந்த ஒரு கொஷின் வந்து இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட், அந்த விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக
சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன் நான். குரு சார், சார் நீங்கள் ஜிகர் தண்டால வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது? ரவுடி எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம் ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சவர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பாசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் சார் அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியில் அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்றப்ப, குரு சார் சொல்றப்ப, யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம் ஆமாம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி உறவாடும் ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனால் நான் கேட்குறேன் தாட்டி. இல்லை எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு, ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களில் என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது? படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்லை, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்குள்ளே போகிறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். சினிமாவில் மூடோட தான் வராங்க. இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமாம், வந்ததுன்னா நான் அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அது பண்ண விரும்பல. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கரெக்ட் சார். அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்ல சுத்திட்டு இருப்பாரு. நீங்க தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல, நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதா சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு? அது ஒரு கேரக்டரா படத்துல? அந்த கார் ஆக்சுவலா ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். படத்துல எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படம் படமா? இல்ல, அது இது பாமர மக்களுக்கு போய் சேருமா? பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ
நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது இவங்க பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமாங்க. ஏன் பெயிண்டிங்க பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, ரசிகர் இருக்காங்க, அதுக்கான அதுக்குன்னு ஒரு சேனல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்ல, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு, பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு கமர்ஷியல்னா பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இதான் சொல்றேன். இல்ல, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார். டாக்டர் சார், இதுல வந்து பிரம்மையில இம்ம மொட்டை தலைகீழா போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா? ஆக்சுவலா அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் பிரம்மை தான், அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான். தேங்க்யூ. சொல்லுங்க. மௌனகுரு. ஓகே. ஆமா. இல்ல, மீட் பண்ணதில்லை நான். இது ஓகே, நாம் வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எத்த படம் தான். தேங்க்யூ. குரூப் ஃபோட்டோக்கான டைம். ஸோ நம்ம குரூப்